பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே ஓ ஓ ஓ உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும், எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் அதையெல்லாம் புறமே தள்ளி உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே. நான் கண்டேனே. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. கேட்போம். மோசேயின் தேவன் என் எதிர்காலத்தை வழி நடத்திடுமே. ஓ ஓ ஓ ஓ மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் நான் கண்டேனே. ஓ நான் கண்டேனே. யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்களை நொறுக்குவே. யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்களை நொறுக்குவே. யோசுவாவின் தேவனே glory. ஆராதிப்போமா. உமது அன்பின் கரங்களை ஓ நான் கண்டேனே. என் வாழ்க்கையில் நீர் என்னை தூக்கி எடுத்தீரே. நான் கண்டேனே. ஜீசஸ் அவரை ஆராதிப்போம். நம்மை ரட்சித்திருக்கிறார். நான் அவர் நம்மை ரட்சித்தாரே. அந்த ரட்சிப்புக்காக அவரை ஆராதிப்போமா, அவரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றுக்கொண்டதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது. உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். என்னை தூக்கி தூக்கி சுமந்திரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்திரே சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்திரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்திரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே. சொல்லுவோமா. ஆண்டவர் என்னை தூக்கி தூக்கி எடுத்திரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்திரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்திரே சர்வ ஓ ஓ ஜீசஸ். தூக்கி தூக்கி சமாதானக்காரர்,
சிலுவையில் அந்த நாளிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த நாளிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சார்வ சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சுமந்தீரே. கரங்களை உயர்த்தி, இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். நேசரின் பின் செல்வேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நேசரின் பின் செல்வேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அதிகாலை ஸ்தோத்திர பள்ளி அப்பா அப்பா உங்களுக்கு தான் இந்த ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா சொல்லுவோமா? அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஸ்தோத்திர பலி, நன்றி பலி உங்களுக்கு தான். ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான். நன்றி பலி, ஸ்தோத்திர பலி. நீ செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். இந்த கால வேளையில் நீ செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா, ஓ ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். நம்ம இந்த வாரத்தில் தியானிக்கிற வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் கண்ணீர் கர்த்தருடைய கணக்கில் இருக்குதுன்னு நம்புறவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக ஒரு சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அது என்னவென்றால், அவர் இவ்விதமாய் வேதத்தில் எழுதும்படிக்கு அனுமதித்தவரே பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் எவ்விதமாய் எழுதுகிறார் என்றால், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை அவர் உதித்தார் என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சுருக்கமாக ஒரு நிமிஷம் அதை குறித்து சொல்லுகிறேன். அவர் இந்த வார்த்தையை எழுதுவதற்கு காரணம், அல்லது இந்த வார்த்தையை ஜெபத்திலே பயன்படுத்துவதற்கு காரணம், சவுல் என்கிற ராஜாவினால் அவர் துரத்தப்பட்டு உயிருக்கு பயந்து அவர் பெலிஸ்தருடைய தேசத்துக்குள்ளே புகுந்த பொழுது, அங்கே தஞ்சம் புகுந்த பொழுது, அங்கே கோலியாத்தை கொன்றவன் இவன்தான் என்று சொல்லி அவரை பிடித்து எதிரிகள் அவரை பழிவாங்க நினைக்கும் பொழுது, அங்கே ஒரு உபாய தந்திரம் பண்ணி அவர்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு இவர் ஓடுகிறார்.
வனாந்தரத்துக்கு ஓடுகிறார், மலைக்கு ஓடுகிறார், கெபிக்கு ஓடுகிறார், மறைவிடங்களை தேடுகிறார், அடைக்கலமான பகுதியை தேடுகிறார். அங்கே போய் அவர் கண்ணீரோடு கூட தெய்வத்தை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய உயிரை வாங்குவதற்கு இத்தனை எதிரிகள் என்னை துரத்துகிறார்களே என்று கதறுகிற அவருடைய அந்த ஜப வேலையில அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். ஆகவே அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், நாம் விடுகிற, நாம் அழுகிற, உலகத்திலே நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் மூலமாக அல்லது இழப்புகள் மூலமாக அல்லது நாம் சந்திக்கிற அவமானங்கள் மூலமாக, நிந்தைகள் மூலமாக, நம்பினவர்கள் ஏமாற்றுவதின் அந்த பாதிப்பின் மூலமாக நம்ம அழறோம். தெரியுங்களா? 4 செவத்துக்குள்ள கூட அழுது இருப்போம், வெளியே தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில 4 செவத்துக்குள்ள கலங்கி கண்ணீர் விடுகிற அந்த கண்ணீர், கவனிங்க, உங்க முந்தானையில தொடைக்கப்படலை. நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் முந்தானையில தொலைச்சிட்டேன், நீங்க நினைக்கிறீங்க என் கட்சிப்பால தொலைச்சிட்டேன் அப்படின்னு. ஆனா இங்கே தாவீது மூலமாய் ஒரு சத்தியம் இங்கே சொல்லப்படுகிறது. என்னவென்றால், அது கர்த்தருடைய சமூகத்திலே துருத்தியிலே சேர்த்து வைக்கப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறாரா? அழாதே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள், உன்னுடைய கிரியைக்கு பலன் உண்டு என்று வேதத்திலே ஆவியானவர் மூலமாக சொல்லுகிற வார்த்தைகளை நாம் படித்திருக்க கூடும். ஆகவே கடந்த காலங்களில் ஆகாருடைய கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார் என்று பார்த்தோம். எசேக்கியா ராஜாவின் கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார் என்று பார்த்தோம். ஆமாவா இல்லையா? மாத்திரமல்ல, பாவியாகிய ஸ்திரீயின் கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார் என்று பார்த்தோம். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் ஜெபத்தில் உங்கள் கண்ணீரை பயன்படுத்தும் பொழுது அது ஒரு வல்லமையான ஜெபமாய் மாறிவிடுகிறது. சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்தை நம்பி என் வசனத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே, இவ்விதமாய் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என் வேதனை தாங்க முடியவில்லை, என்னுடைய ஏமாற்றங்கள் தாங்க முடியவில்லை, என்னுடைய கஷ்டங்கள் தாங்க முடியவில்லை, நீங்க தான் என்னை ஆண்டவரே நடத்தணும், காப்பாற்றணும், உதவி செய்யணும்னு சொல்லி ஆளும்பொழுது நிச்சயமாக அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, அள்ளி தூவம் விதையை விதைக்கிறவன் கண்ணீரோடு கூட விதைக்கிறான், ஆனால் அறுவடை செய்யும் பொழுதோ அதை கம்பீரத்தோடு கூட அறுவடை செய்கிறான். நான் ஏற்கனவே கடந்த வாரங்களிலே சொன்ன அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். அலைச்சல்களை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல இப்படிப்பட்ட பதத்தையும் நாம் சேர்த்துக்கொள்ளலாம். வருத்தங்களை, என்னுடைய வருத்தங்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், அறிந்து இருக்கிறீர். அந்த வருத்தங்கள் மூலமாய் நான் விடுகிற கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட காலங்களுக்கும் வருத்தங்களை அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாய் தேவன் நிச்சயமாக உங்களை சந்தோஷப்படுத்துவார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு என்றால் பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு என்றால் நகைக்க ஒரு காலமும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்பொழுது ஒருவேளை நீங்கள் மனதிலே அழுது கொண்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கலாம். ஒன்று சொல்லுகிறேன் ஆணித்தரமாக, அந்த கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் வரும். அல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரை உண்மையாய் தேடுங்கள், உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி அறிகிற திரியை அணையாதவருமாய் இருக்கிற கடவுளாய் இருக்கிறார். ஆகவே மனுஷர்கள் பார்க்கிற மாதிரி அவர் உங்களை பார்க்கவில்லை. சி, உனக்கு விசுவாசம் இல்லை போ, அப்படி ஆண்டவர் உங்களை தள்ள மாட்டார். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டான்னு சொல்லி தான் பேதுருவை கை கொடுத்து தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல அப்படின்னு சொன்ன ஆண்டவர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அன்பானவரை, இன்றைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை படிக்க போகிறோம். நான் வர்ஷிப் ஆரம்பிக்கும் போதே சொன்ன, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார் என்று சொல்லி. கவனிங்க, இந்த காலை வேளையில் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் படிக்க போகிறோம். அது என்னவென்றால், நம்முடைய கண்ணீருக்கு கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். நல்லது. அதை கேட்கும் போது மனசு ஆறுதலாக இருக்கிறது, அதை கேட்கும் பொழுது விசுவாசம் வருகிறது, அதை கேட்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு பலன் வருகிறது, தேற்றப்படுகிறது. என் கண்ணீர் வீணாகலை. ஆமாம்,
உண்மையுள்ள ஒரு மனுஷனுக்கு முன்னாக நீ கண்ணீர் விட்டினா அந்த கண்ணீருக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் பலன் வரும். இரக்கமுள்ள ஒரு மனுஷனுக்கு முன்னாடி ஆயிர ஆமாம் இருமா எதுக்குமா ஆயிர இல்லையா இப்படிப்பட்ட கஷ்டம் உடனே அவர் நிவர்த்தி பண்ணுவாரா இல்லையா? ஆமாம் என்ன சொல்கிறீங்க? அது மாதிரி தான் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையுள்ள மனுஷனை காட்டிலும் அவர் அளவே இல்லாத மடங்கு உண்மையுள்ள இரக்கமுள்ள தெய்வம். அவருக்கு முன்னாடி அழுது இருக்கிற அது வீணாக போகாது. அது கணக்கு வச்சு ஆண்டவர் வட்டியை முதலமா அறுவடை செய்ய நன்மையை உனக்கு தருவார். ஆமாம். ஆனால் அதே வேளையில் இன்னொரு காரியத்தை சத்தியம் நமக்கு போதிக்கிறது. தேவனுக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. என்னது பாஸ்டர், நம்ம கண்ணீருக்கு தான் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறான்னு சொன்னீங்க, இப்போ என்ன பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க? நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம் அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது. எத்தனை பேர் இதுக்கு ஆமேன் என்று கை தூக்கி காட்டுறீங்க? தெரியுதோ தெரியலையோ, ஆனால் இன்னைக்கு கவனிங்க, புரிந்து கொள்ளுங்கள். இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும், போதிக்கிற நானாக இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நம்பர் 1 ஊழியக்காரன் சரிங்க, அவர் சர்ச்சு மிகப்பெரிய சபை சரி, அவர் சர்ச்சில் 10 லட்சம் பேர் வராங்க சரி, அப்படிப்பட்டவர் கூட கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமாம். ஆகவே அது என்னென்ன கணக்கு என்பதை குறித்து நாம் இந்த காலை வேளையில் படிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கவனமாய் கேட்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும், கவனிங்க, நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. கொஞ்சம் நிறுத்துமா அன்பானவர்களே, கவனியுங்கள். நாம இருக்கிற இந்த பூமி, பார்த்து கொண்டிருக்கிற வானம் ஒரு நாள் நிச்சயமாய் அகன்று போகும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்த வசனம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும், கவனிங்க, இங்கே ஒருமையில சொல்லப்படவில்லை, பன்மையில சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தகம் அப்படின்னு சொல்லப்படல, புஸ்தகங்கள். அப்போ தேவனிடத்தில் புஸ்தகங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கவனிங்க, உங்க பேர் என் பேர்லாம் கெசட்டில் பதிவாகி இருக்குது, தெரியுமா? அதே மாதிரி தான் அன்பானுள்ள பரலோக அரசாங்கத்தில் ஒரு புஸ்தகம் இருக்குது, அதுக்கு பேர் ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் பேர் பதிவாகி இருந்தால் தான் உனக்கு எனக்கு மோட்சம். பதிவாக இல்லைன்னா வச்சுங்க பாதாளம் தான். ஆகவே பைபிளை படிக்கிறோம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக, கவனிக்கணும், தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக செயல்கள். கிரியைகள்னா என்னதுங்க? செய்யறோம் பாத்தீங்களா, செயல்கள். அந்த செயல்பாடுகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம், கவனிங்க, சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்ததான். எத்தனை பேர் சமுத்திரத்தில் போய் செத்தாங்களோ தெரியாது, அவங்களை எல்லாம் சமுத்திரம் ஒரு நாள் என்ன பண்ணா ஒப்புவிக்கும். மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. கவனிங்க, இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கண்ணை மூடனா, கவனிங்க, அவன் எங்க போனா பாதாளம் தான் போகணும். எடுத்த உடனே நரகம் போக முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. சரியா? சொல்லலாம் இயேசு இல்லைன்னா நரகம், உண்மைதான். இன்னும் நரகம் திறக்கப்படவில்லை. அது தெரியுமா உங்களுக்கு? இன்னும் நரகம் திறக்கப்படவில்லை, ஆனால் பாதாளம் திறந்திருக்கிறது. இயேசு இல்லாமல் ஒருவர் மரித்தால் அவர் எங்கே போவார் என்றால், கவனிங்க, பாதாளத்துக்கு போவார். இயேசுவோடு கூட ஒருத்தர் மரித்தால் அவர் எங்கே போவார் என்றால் பரலோகத்துக்கு போக மாட்டார். அவர் போகிற இடம் ஆபிரகாம் மடி என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற பாரடைஸ், இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலம். அன்பானவர்களே, நம்ம தூங்கினா, ராத்திரி கூட தூங்கினா எத்தனை பேர் கனவு வந்தது எனக்கு தெரியாது. ஆத்மா யோசிக்குது இல்லையா? ஆனால் அந்த ஆத்மாவுக்கு ஒரு ரெஸ்ட்டை கர்த்தர் கொடுப்பார். அந்த ரெஸ்ட் கொடுக்கிற இடம், இளைப்பாறுகிற இடம் எதுன்னா பரதீசி. அந்த இடத்துக்கு தான் பவுல் போயிட்டு வந்தார். ஆனால் இப்போ நான் காரில் போனேன், திடீர்னு ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு
எடுத்துக்கொண்டான்னு சொல்லுவாங்க. ஆவிக்குள்ளே போன திடீர்னு ஆண்டவர் நரகத்தில் போய் கர்த்தர் ஜனத்தை பார்க்க வச்சாருன்னு, இதெல்லாம் சும்மா. சரிங்களா? பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கினவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவருமே இல்லை. அப்போ சாட்சி சொல்கிறாங்களேங்க, ஒருவேளை அவங்க பாரடைஸுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். அப்போது கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறவர்கள் எங்கே போகிறாங்க? பாரடைஸுக்கு போகிறாங்க. அதுவே வர்ணிக்க முடியாது. அதுவே பயங்கர 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 பயங்கரமான சந்தோஷமான இடம். கவனிங்க, என்னை கொண்டு போய் இப்போ அமெரிக்க தேசத்தில் இருக்கிற நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்க விட்டா, பா சூப்பர், வாவ், அப்படி பரலோகம் மாதிரி இருக்குதுப்பா சொல்லுமா? சொல்ல மாட்டோமா? என்ன சொல்கிறீங்கம்மா? ஒன்றும் இல்லை, சாதாரண ஊட்டியை போய் பாருங்கள், கொடைக்கானலில் போய் பாருங்கள், மூணாறு போய் பாருங்கள். இதே நம்ம பார்த்ததில்ல. தமிழ்நாட்டையே சுற்றி பார்த்ததில்ல, இந்தியாவே சுற்றி பார்த்ததில்ல, உலகத்தையே சுற்றி பார்த்ததில்ல. உலகத்திலேயே கர்த்தர் பிரமிப்பான மகிமையான காரியங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்றால் பாரடைஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமாம், அங்கே அவங்களுக்கு துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, கவலை இல்லை. கவனிங்க, ஒரு துக்கமும் இல்லை. அவங்க எல்லாரும் ஒரு ஓய்ந்த நிலைமையில் ஆத்துமாக்கள் இளைப்பாரி கொண்டிருக்கும். ஆமென். ஆனால் ரகசியவர்களை இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமோ ஒரு நிமிஷத்தில் கண்ணை மூடி கண்ணை திறக்கிற ஓரிமை பொழுதில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் நட்டுவானத்தில் சபையாகிய மணவாட்டி கூட்டி சேர்த்து கொள்ளப்பட்டு முதல் முறையாக பரலோகம் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? இதாங்க சத்தியம், இதுதான் உண்மை. ஹல்லேலூயா, ஆமென். சத்தவனே எல்லாரும் நான் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு யாருன்னா சொல்கிறாங்கன்னா ஓகே தான், அவங்க பாரடைஸ் போகிறாங்க. நீங்கள் சிறந்த வேத பண்டிதர் யாரை கிட்டனா போய் கேளுங்க, இதுதான் உண்மையான சத்தியம். மற்றவங்க பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்களே, அதெல்லாம் கட்டுக்கதைகள். ஆமென். உண்மையான சத்தியம், இங்கே ஒரு மனுஷன் கண்ணை மூணுனா இயேசுவோடு கூட அவன் பாரடைஸ் போகிறான். ஆனால் ஒரு நாள் உயிரோடு கூட எழுப்பி இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். எங்கே? பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இரண்டாம் வருகையில் கவனிங்க, அவர் பிசாசை ஜெயித்து, கவனிங்க, இந்த வானம் பூமி எல்லாத்தையும் அகற்றி வெள்ளை சிங்காசனத்தில் உட்காரும் போது லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே, கடைசி நியாய தீர்ப்பு உண்டாகும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளமும் மரணமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். 14வது வசனமா? அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். போதும். அப்போ கவனிங்க, நியாய தீர்ப்படைந்தார்கள். அன்பானவர்களே, சங்கீதம் 96:13 சொல்லுகிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார், கணக்கு கேட்பார். 2 வாரமா படிச்சோம், கர்த்தர் நம்முடைய கண்ணீருக்கு கணக்கு வைக்கிறார். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம்னா, நாம் எல்லாரும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கவனியங்கள், இந்த பூமியில வேண்டுமானால் மனிதன் பணபலத்தை வைத்துக்கொண்டு, பதவியின் பலத்தை வைத்துக்கொண்டு, ஆஸ்திகளின் பலத்தை வைத்துக்கொண்டு, படைகளின் பலத்தை வைத்துக்கொண்டு, அல்லது அரசியல் பலத்தை வைத்துக்கொண்டு ஆட்டம் போடலாம். என்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது. இங்க நீ உயர்ந்த பதவியில இருந்து எல்லாரையும் நடுங்க வைக்கலாம். ஆனா உயர்ந்த பதவியில இருக்கிற நீ எல்லாரையும் நடுங்க வைத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு வீற்றிருக்கும் பொழுது அவருக்கு முன்பாக நீ நடுங்கித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அதை தான் வேதம் சொல்லுகிறது. வரப்போக நீதி உள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக யாராயிருந்தாலும், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, யாராயிருந்தாலும் அந்த பிரதான நீதிபதிக்கு முன்பாக ஒரு நாள் நடுங்கி தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், நடந்தவைகளையோ தேவன் விசாரிப்பார். குறித்துக் கொள்ளுங்கள். முன் நடந்ததே போதும். நடந்தவைகள், அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. சொல்லுங்க எல்லாரும், நடந்தவைகளையோ தேவன் விசாரிப்பார்.
இந்த பூமியில உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசு காலத்தில் வாழ்ந்தோம். யோசியுங்கள் அன்பானவர்களே, கவனிங்க. இங்க வேணா நான் கவனிங்க, தில்லு முள்ளு காரியங்களை செஞ்சு நான் பண்ண தப்ப, நான் பண்ண கற்பழிப்ப, நான் பண்ண கொலைய மறைச்சிடலாம், பணத்தை கொடுத்து மறைச்சிடலாம், படபலத்தை பதவி பலத்தை வச்சு மறைச்சிடலாம். ஆனா இங்க வேணா நீதி செத்து போகலாம், நிச்சயமா அங்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம். அல்லேலூயா. நீதி உள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக ஒரு நாள் நிச்சயமாய் நடந்தவைகளை தேவன் விசாரிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏங்க இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பூமிக்குரிய அரசாங்கமே மார்ச் 31 நம்ம கிட்ட கணக்கு ஒப்படைக்க சொல்லுது. ஆமாவா இல்லையா? நம்முடைய வருமானத்தில் என்னென்ன செலவு பண்ணோம், எவ்வளோ வருது. கவனிங்க, அரசாங்க ஊழியர்கள் நல்ல சம்பளம் வாங்கலாம் போய் கேட்டு பாருங்க. பாசம் நாங்களாம் அன்னாடம் காட்சிங்க, ஓகே உங்களை விட்டுருங்க, மற்றவங்க எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கணும். கவனிங்க, ஒரு அரசாங்கமே பூமியில் இருக்கிற தன்னுடைய குடிமகனுக்கு கணக்கு கேட்கிறது என்றால் அந்த சராசரத்தையும் உருவாக்கின பரலோகத்தின் அரசாங்கத்தின் தேவன் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவர் கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கணக்குகள். முதலாவது கணக்கு வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும், கவனிக்கணும், அதை குறிச்சிங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். இங்கே பவுல் எழுதுகிறார், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்படின்னா கவனிங்க, இதை எப்படி நான் படிக்கணும்னா, ஆதலால் என்னை குறித்து நான் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். இங்க ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்தும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று தேவன் இங்கே பவுல் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். கவனிங்க அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை செத்த உடனே அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குது, நாயா வருவேன், பேயா வருவேன், இதெல்லாம் சும்மா. செத்தா, ஒரு மனுஷன் செத்தா இந்த பூமியில் இருக்கவே முடியாது, இதுதான் சத்தியம். பாச உங்களுக்கு தெரியாது, எரிஞ்சு போயிடுச்சு ஒரு பொண்ணு, அதே மாதிரி புச்சுக்கணும், அவ்வளோ ஐயோ எரியுது, ஐயோ எரியுது, அது பேய் இல்லை, விழுந்து போன ஆவி. விழுந்து போன ஆவிக்கு எங்கள் அப்பன் பேர் நாகப்பன் தெரியும், எங்கள் தாத்தா பேர் தம்பரானு தெரியும். தம்பரானா தனபாலாமா? தனபாலும் தெரியும். ஆனால் தனபாலுடைய அப்பா பேர் எனக்கு தெரியாது, ஆனால் விழுந்து போன ஆவிக்கு தெரியும். அவங்க எப்படி செத்தாங்கன்னு அவன் கண்டுபிடிப்பான். எங்கள் அம்மா மேலேயே வந்து 6 ஆவி சொல்லுது, நான் முனுசாமி நாய்க்கர் வந்திருக்கிறேன்னு சொல்லுது. ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் வீட்டில் ஜபிக்கிற தத்தகா ஜபத்துக்கு அது அலறி, டாய் நான் 16 வருஷமா இவன் மேலே இருக்கிறேன்டா, நான் சொல்லலை முனீஸ்வரன். பொய் இல்லை, எங்கள் அம்மா இங்கே இருக்கிறாங்க. அந்த ஆவி அவங்களை விட்டோடனே அவங்களுக்கு சத்தியம்லாம் சொல்ல அவங்களே வந்து சர்ச்சில் உக்காந்துட்டாங்க. கைதட்டி தேவனை மையப்படுத்துவோமா? அது சொல்லிச்சு, நான் 16 வருஷமா எங்க யார் கூட இருக்கிறேன், இவ கூட இருக்கிறேன், நான் சொல்லலை முனீஸ்வரன், உன்னை காலி பண்ணிடுவேன். கர்த்தர் அதை காலி பண்ணிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பேயெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆண்டாதான் நிறைய பேருக்கு விசுவாசம் வரும், அப்போதான் ஆவி வரும், அப்போதான் அவங்களுக்கு அந்நிய பாசை வரும். அது வரைக்கும் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அன்பானுள்ளே கவனிங்க, அப்போ செத்தவங்க வந்து ஆடுறாங்களன்னா அதெல்லாம் சும்மா. அவங்க அது யாருங்க அப்படின்னா, அதெல்லாம் ஏற்கனவே விழுந்து போன ஆவிகள். சரிங்களா? புரியுதுங்களா? ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துங்க, டைமில் நான் வேகமாய் போகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 9:27 குறித்து கொள்ளுங்கள். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் தான். அப்போ செத்த பிறகு அடுத்த பிறவில பூனையா வந்து பிறக்க மாட்டாங்க, நாயா வந்து. ஒரு மனுஷன் என்ன பண்ணான், ஒரு பையன் என்ன பண்ணானா, ஒரு நாய், சின்ன குட்டி நாய் பிடிச்சி காதை நல்லா திருவிங்க தானா, அது கத்துதான். வயலில் ஒருத்தர் பெரியவன் இருந்தான், டே ஏன்டா இந்த நாயை போட்டு இந்த திரு ஐயோ பாவம் வாயில்லாத பிராணி, தாத்தா உனக்கு தெரியாது தாத்தா, இந்த நாய் போன பிறவியில் என்ன கழுத்தை பிடிச்சி, நான் நாயா இருந்தா என் கழுத்தை பிடிச்சி என் காதை பிடிச்சி என்ன பண்ணிச்சு, திருவிச்சு நானா.
இது மாதிரி கட்டுக்கதைகள்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஆகவே மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் அங்கே சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசியுங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, கவனிக்கணும், அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு, குறிச்சிங்க, அந்த தக்க பலன் இடத்துல அடியில கோடு போடுங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி. இங்க ஏமாத்திடலாம் அன்பானவல்ல, எங்க ஏமாத்திடலாம், புருஷனை ஏமாத்திடலாம், பொண்டாட்டி ஏமாத்திடலாம். அங்க கர்த்தர் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமென். மனுஷன் கண்டுபிடிச்ச சாட்டிலைட்டுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குமானால் தேவாதி தேவனுடைய 7 கண்கள் நம்ம எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறதா? கர்த்தருடைய கண்கள் கவனிங்க, நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. கவனிங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு முன்பாக, ஒவ்வொருவருடைய சரீரத்துக்கு முன்பாக ஒரு கேமரா இருக்கிறது. ஆமென். அது யாருக்குமே தெரியாது. அது கர்த்தருடைய கேமரா. நீ பண்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது. எத்தனை பேர் நம்புறீங்கம்மா? நீ நம்பலனா கூட அதுதாம்மா உண்மை. புரியுதுங்களா? அப்போ கவனிங்க, நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக, கிறிஸ்துவின் நியாயாசன தண்டைக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும், கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். நிமிர்ந்து உக்காருங்க. ஆகவே என் வாழ்க்கை அதை கேட்கறதுக்கு நீ யாரா? என் பணம் சொல்றாங்க இல்லையா, நீ யாரு? எதுக்கு என்ன பெத்த? ஏய் லூசு போ சொல்றாங்க இல்லையா, ஏய் பெருசு போ. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஆகவே நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், நான் அனுபவிப்பேன். நீ தான் லூசு மாதிரி எஸ்ன்னு கோயிலுக்கு போவேன், நான் சினிமாவுக்கு போவேன். எல்லாம் செய்ய ஒரு நாள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம். ஆமென். காரணம் என்னவென்றால், இந்த பூமியில நீ நானும் பிறந்த போது வெறுங்கையோடு கூட தான் வந்தோம். இந்த பூமியில நீங்கள் நானும் பிறந்த பொழுது நிர்வாணியாய் தான் வந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகுதான் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். நான் மொத என் தாயின் முளைப்பாலை குடிக்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை தான். எங்கள் அம்மா எப்போ ஃபர்ஸ்ட் டைமு அவங்க மார்பிளை அணைச்சி பாலை கொடுத்தாங்களே எனக்கு தெரியாது. அந்த பால் அவர்களுடையதல்ல, கர்த்தருடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? ஆமென். இது கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆமென். கவனிங்க, என் சரீரத்தில் இப்ப இருக்கிற பலன் கர்த்தர் கொடுத்ததுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிங்க படுக்க வீட்டில் கிடக்குறாங்க தெரியுமா? எத்தனை பேர் ராத்திரி படுக்கைக்கு போனவங்க எழுந்திருக்க முடியாமலேயே போயிட்டாங்க. எத்தனையோ பேர் படுக்கைக்கு போனவங்களுக்கு கை கால் வராம போயிடுச்சு. இன்னைக்கு நீ நானும் நல்ல கைகளை தட்டுறோம், நல்லா நடக்கிறோன்னா இது கர்த்தருடைய பலன். ஹல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, இன்னைக்கு எனக்கு சரீரத்தில் இருக்கிற சுகம் கர்த்தர் கொடுத்தது, நான் பெற்றுக்கொண்ட கல்வி கர்த்தர் கொடுத்தது. ஆட போயா, எங்க அப்பா படிக்க வச்சாரு. உனக்கு தெரியாது, எங்க அப்பா கவனிங்க நல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாரு. பின்னாடி கர்த்தர் தான் காரணமா இருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை தெரியுமா? எத்தனையோ பிள்ளைகள் படிக்கல. ஆனா உனக்கும் எனக்கும் கர்த்தர் நல்ல ஆசிரியர் மூலமாக, நல்ல தாய் தந்தையின் மூலமாக கல்வியை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துவோமா? உனக்கும் எனக்கும் இருக்கிற ஆயுசு நாட்கள் கர்த்தர் கொடுத்த பிச்சை. இதை கொச்சியா சொன்ன பிச்சை, நாகரிகமா சொன்ன கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தாயின் கர்ப்பத்தில் என்னை உற்பவித்தது முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றில் இருந்து எடுத்து வரும் நீரை எப்போதும் உம்மை துதிப்பேன் என்று பரிசுத்தவான் சொல்லுகிறார். அப்ப அந்த தாயின் கர்ப்பத்தில் 10 மாதம் இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, நான் அபார்ட் ஆகி இருக்கலாம். ஆமென். இல்லை எங்கள் அம்மா பத்திரமா பார்த்து பக்குவமாக நடந்தாங்க. இல்லை, நான் சொல்லட்டுமா, அதுக்கு பின்னாடி காரணம் யாருன்னா கர்த்தர். என் கரு அடிந்து விடாதபடிக்கு தாயின் கர்ப்பத்திலேயே நான் உருவாக முன்பாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று என் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு முத ஒரு பேரை வச்சிருப்பாங்க. கவனிங்க அன்பானவர்களே,
விசேஷமாக இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கவனிங்க. அலமேலு அப்படின்னு சகோதரி இருக்கிறாங்கன்னா, அந்த அலமேலுன்னு சொன்னது கவனிங்க, அவங்க அம்மாவோ அப்பாவோ தாய் மாமாவோ தெரியாது. ஆனால் அலமேலுன்னு ஃபர்ஸ்ட் எந்த வாய் கூப்பிட ஆரம்பிச்சதோ அதுக்கு முன்னாடியே நான் கூப்பிட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா தான் தட்டுங்களாம. அலமேலு அப்படின்னு கவனிங்க சொல்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாராம்? கர்த்தர் அழைத்தார். ஆமென். அப்போ உங்களுக்கு இருக்கிற வீடு வாசல் கர்த்தர் கொடுத்தது, உங்களுக்கு இருக்கிற கணவன் கர்த்தர் கொடுத்தார், உங்களுக்கு இருக்கிற மனைவி கர்த்தர் கொடுத்தார், உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தார், உங்களுக்கு இருக்கிற காரு கர்த்தர் கொடுத்தது, உங்களுக்கு இருக்கிற 2 வீலர் கர்த்தர் கொடுத்தது, உங்களுக்கு இருக்கிற நிலங்கள் கர்த்தர் கொடுத்தது, உங்களுக்கு இருக்கிற வேலை அது கர்த்தர் கொடுத்தது, நீங்க செய்யற தொழில் அது கர்த்தர் கொடுத்தது, சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களா. வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆக புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆதலால் பவுல் சொல்லுகிறார், நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். ஆமென். நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கணக்கு கேட்பார். ஆமென். எத்தனை ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நீ அழியாதபடிக்கு உன் பிண்டத்தை தாயின் கர்ப்பத்திலே காப்பாற்றி இருக்கிறேன். நீ பிறக்கும் பொழுது ஊனமாய் பிறக்காதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்திருக்கிறேன். உனக்கு நல்ல தாய் தகப்பன் மூலமாய் கல்வியை கொடுத்திருக்கிறேன். எவ்வளவு செஞ்ச எனக்கு நீ கணக்கு ஒப்புவி. ஹல்லேலூயா. கொடுத்த வேலையை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வேலை ஸ்தலத்தில் திருட்டுத்தனம் பண்ணுவாங்க. சும்மா நான் கையெழுத்து போட்டு என்ன பண்ணுவாங்க? ஓபி அடிப்பாங்க. கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் அரசாங்க உத்தியோகம் செய்கிறவங்களாம் இப்படிலாம் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரைவேட் கம்பெனி புழிஞ்சு எடுத்துடுறான். ஆனால் இந்த ஆசிரியர்கள், இந்த அரசாங்க வேலை செய்கிறவங்க இப்போ ஓரளவு, ஆனால் கர்த்தர் இந்த வேலை ஸ்தலத்தில் கூட நம்மளை கண்காணிக்கிறார். உனக்கு என்ன வேலை கொடுத்த? இந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். அதை தவிரனபடினால என்ன ஆச்சு? உள்ள சாத்தான் புகுந்தான். அப்போது கவனிங்க, நமக்கு கொடுத்த வேலை கவனிங்க, அது ஊழியமோ அல்லது உலக வேலையோ, அதில் நாம் நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்? கவனிங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நேரத்தை குறித்த கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தை நம்ம வீணடிச்சிருக்கிறோமா? உட்காந்து கதை பேசியிருக்கிறோமா? ஊரை சுற்றி இருக்கிறோமா? பிரயோஜனமா? டூருக்கு போங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வீணாக்கி இருப்பீர்களானால் நேரத்தை குறித்த கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மத்தேயு புத்தகம் 25:15 வீட்டில் போய் படித்து பார்த்துங்க. அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஓமையை சொல்கிறாரு. கவனிங்க, 3 பேரை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு 5 தாலந்து கொடுக்குறாரு, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 5 கொடுத்தவன் 5 ஆக்கினான், 2 கொடுத்தவன் 4 ஆக்கினான், 1 கொடுத்தவன் என்ன பண்ணானா? எத்துமை புதைச்சி வச்சுட்டானா? ஆமாம். ஆண்டவர் வரும்போது இந்த ஆண்டவரே 10 நல்லது, உண்மை உத்தமம் உடைய ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள்ள 2 கொடுத்தவன் 4 கொடுக்குறான், நல்லது, என் சந்தோஷத்துக்குள்ள 1 கொடுத்தவன் புதைச்சி வச்சுட்டு, உங்களை பற்றி தெரியும் ஆண்டவரை. நீங்கள் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரோ தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமாகிய பொல்லாத எஜமான் நினச்சி தான் பத்திரமா. பொல்லாத ஊழியக்காரனை என்னை குறித்து வர இப்படி தவறாவா நீ எடப்பட்டு இருக்கிற, இவனை புறமான இருளிலே தள்ளுங்கள். ஆமென். ஆகவே இந்த வாழ்க்கை ஏனத்தான வாழ்க்கை இல்லை. நம்ம ஆளுங்களுக்கு வாடகை வீடுனா எப்படி வேணாலும் வச்சுருப்பாங்க, எப்படி வேணாலும் வச்சுருக்கிறன்ட்டு ஓனர் வந்து பார்த்துட்டு, என்னம்மா இப்படி வச்சுருக்கிற? ஸ்வாயின் இந்தாங்க ஒரு கட்டு, எவ்வளோ? 500 ரூபா கட்டு, 50,000 இந்த எடுத்துக்கிட்டு போ. ஒரு கேள்வி கேட்காத போயிடுவாரா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன்னு எனக்கு தான் தெரியும். இடத்த காலி பண்ணு, நீ இவ்வளோ பண்ணலாம், நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இது நான் பார்த்து கட்டின வீடு, காலி பண்ணு. ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கும் பொழுது அந்த வீட்டை அலங்கோலமாக வச்சுருந்தால ஓனர் வந்து பார்க்கும்போது அலங்கோலமாக இருந்தா என் வீட்டை காலி பண்ணு கடம் சொல்லுவாரா மாட்டாரா? இந்த வீட்டை குறித்தும் கர்த்தர் கணக்கு கேட்பா. எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி ஆமாங்க புரியுதுங்க? இந்த வீட்டை குறித்தும் கணக்கு கேட்பார். இதை அசுசிப்படுத்த உனக்கு எனக்கு உரிமை இல்லை. யாருடையது? கர்த்தருடையது.
இந்த வீடு யாருடையது? இந்த சரீரம், இதுக்குள்ள இருக்கிற ஆத்துமா, இதுக்குள்ள இருக்கிற ஆவி யாருடையது? அது கர்த்தருடையது. இவைகள் எல்லாம் நீ நானும் கர்த்தருக்கு பயன்படுத்தி இருக்கிறோமா? ஒரு நாள் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். யோபு 10:12 சொல்லுகிறார், எனக்கு ஜீவனை தந்தீர். ஜீவனையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உயிர் கடவுள் கொடுத்தது, ஆமாவா இல்லையா? தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது. அப்போ கவனிங்க, உள்ள இருக்கிற உயிர் அவருடையது, உள்ள இருக்கிற ஆவி ஆத்மா சரீரம் அவருடையது. அப்போ இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை கவனிங்க, அவர் வரும் பொழுது, யாரு? நீதி உள்ள நியாயாதிபதி வரும்போது குற்றமற்றதாய் மாசற்றதாய் கொண்டு போய் கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். உங்கள் சரீரமானது, கவனிக்கணும், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், நீங்கள் தேவனாலே பெற்றும். அப்போ யாருடையது இந்த சரீரம்? தேவனுடையது. உங்களில் தங்கியும் இருக்கிற, உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும். ஹலோ, கவனிங்க, நாம யாருடைய ஆலயம்னா பரிசுத்த ஆவியின் ஆலயமா? சொல்லுங்க. நாம எல்லாரும் பரிசுத்த ஆவியின் ஆலயம். கவனிங்க, நீங்களும் நானும் இது யான் சொத்துன்னு சொல்றதுக்கு உரிமை பாராட்ட முடியாது. இது கர்த்தருடைய சொத்து. ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அட்டென்ஷன் பிளேஸ். அங்க என்ன சொல்றாரு? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னா உங்களை ரத்தத்தாலே மீட்டெடுத்திருக்கிறார். இல்லைன்னா நீ நானும் போக வேண்டியது நரகம், பாதாளம், ஆக்கினை. இங்கே பதிவு செய்கிறார், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கண்ணால எதை பார்க்கிற, காதால எதை கேட்கிற, வாயால எதை பேசுறோம், நடக்க எங்க போகுது? டாஸ்மாக் கடைக்கு போதா? திரும்பி இப்படி பார்த்து பேசுங்க. டாஸ்மாக் கடைக்கு போதா? ஆமென். யோசிச்சு பாருங்க, இந்த கை அப்படி இருக்குதா? இந்த கை இப்படி இப்படி பண்ணி இப்படி எடுத்து இப்படி வைக்குதா? கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இங்கேயும் கேன்சர் வரும், மறுமையிலும் கணக்கு கொடுக்கணும். என்னம்மா ஆன்ஸ் போட்டால் என்ன வரும்? புகையில போட்டால் என்ன வரும்? கேன்சர் வரும். இங்கேயும் வேதனை, மறுமையிலும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்க. இது என் சரீரம், என் ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் பேய் கெடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குதா? தேவன் கெடுப்பான்னு சொல்லப்பட்டு. அப்போ இதை குறித்து எவ்வளோ ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து எவ்வளோ கவனமாக நாம் இருக்கணும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆமாம். நம்ம ராத்திரி படுக்கைக்கு போகிறோம் அன்பானுள்ள, கண்டம் போகிறோம், நிம்மதியான தூக்கம் போது, உள்ள மூச்சு வெளியே போகுது வெளியே, உள்ளே போகுது வெளியே போகுது. கவனிங்க, நாம் மெய்மறந்து தூங்கினாலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமாம். இந்த மூச்சுக்காக எத்தனை பேர் கொரோனா காலங்களில் ஆக்சிஜன் கிடைக்காம செத்து போனாங்க இல்லையா? சீரான சுவாசத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த ஆண்டவருக்கு நீ எந்த விதத்தில் பயன்பட்டாய்? ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாள் வருகிறது. ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். மிகப்பெரிய ஒரு பேரரசன் தானாம். அவன் கீழே ஒரு 20 சிற்றரசுகள் இருந்ததாம். அந்த 20 சிற்றரசுகளுக்கும் சிற்றரசு சின்ன சின்ன ராஜாங்க ஆட்சி செய்து கொண்டு இருப்பாங்க. கப்பம் கட்டினாங்க வருஷம். ஆனால் அதில் ஒரு சின்ன ராஜா கப்பம் கட்ட மறந்துட்டான். அதாவது கப்பம் கட்ட மறுத்துட்டான். ராஜாவை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு தில் இருந்தால் என் கூட சண்டை போடுங்க. யாரை பார்த்து? பேரரசனை பார்த்து. நான் சும்மாலாம் உனக்கு இனிமேல் கப்பம் கட்ட மாட்டேன். உனக்கு தைரியம் இருந்தால், உனக்கு திராணி இருந்தால், உனக்கு வீரம் இருந்தால் ஒண்டிக்கு என் கூட மோதி என்னை ஜெயிச்சுப்பார். என்ன ஜெயிச்சுப்பார். நான் ஜெயிச்சுட்டான், உனக்கு கப்பம் கட்ட மாட்டேன். ஒரு வாட்டி தவணை கொடுக்குறாரு, ஏதோ பார்த்து ஒழுங்காக கப்பம் கட்டுடா. முடியாது, வா சண்டை போடு. இறங்கிட்டாரு. யார்? பேரரசன். இப்போ ஒருத்தைக்கு ஒருத்த சண்டை. கவனிங்க, ஒரே நிமிஷத்தில் அவரை வீழ்த்திட்டார். இப்போ அவருடைய வாள் அவருடைய தலையை கொய்ய போகுது, அவருடைய தலையை துண்டாக்க போகுது. கையெடுத்து கும்பிட்றான், மகாராஜாவே என்னை மன்னிங்க, என் தப்பை நான் உணர்ந்துட்டேன். ப்ளீஸ் எனக்கு உயிர் பிச்சை போடுங்க, என்னை கொண்டுடாதீங்க. நான் இனிமே ஒழுங்காக உங்களுக்கு கப்பம் கட்டுறேன். எழுந்துகொள், போடு உடையை. ஓகே,
உனக்கு ஒரு பரிசோதனை. ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு வந்தாங்க, பொடி ஃபுல்லாக தண்ணி. இது மாதிரி ஒரு பாலாறுன்னு வச்சுங்க. மைண்டில் வருதா? வந்துச்சா பாலாறு? வரல பாசன்னு சொல்லாதீங்க, நான் இப்போ எடுத்து போய் காட்ட முடியாது. ஓகேவா? வந்துச்சா பாலாறு? வந்துச்சுங்கன்றவங்க அல்லேலூயா, சந்தோஷம் அல்லேலூயா. ஓகே, இப்போ பாலாறு மாதிரி இப்போ இரு நாட்டு ஜனங்களும் வழி நடுக இருக்கிறாங்க. இப்போ சரியான உச்சி வெயில். இக்கரையில் இந்த சின்ன ராஜா கையில் தமிழில் ஃபுல்லாக தண்ணி, அக்கரையில் மகாராஜா சேர் போட்டு உக்காந்து நிற்கிறாரு. அவருக்கு குடம் பிடிக்கப்பட்டு சூப்பராக அங்கே பின்னாடி படைகள் சுய அமர்ந்து இருக்கிறார். இவர் சொல்கிறார், இந்த டம்ளரில் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விடாமல் பத்திரமா அக்கரையில் இருக்கிற என்னாண்ட கொண்டு வந்து கொடுத்துடணும். நிபந்தனைகள். கையில் கவனிங்க, கெட்டியாக அதை பிடிச்சின்னு இருக்கிறியா? உன் கால்களிலே பாதரட்சை போடக்கூடாது. எங்கள் உச்சி வெயிலுங்க, ஆற்றுல தண்ணியே கிடையாது, சரியான மணல், காலை வச்சா என்னாவா? சூடும். ரைட். ஒரு சொட்டு தண்ணி சிந்தனா வலது பக்கம் உருவின பட்டயத்தோடு கூட ஒரு வீரன், இடது பக்கத்தில் உருவின பட்டயத்தோடு ஒரு வீரன், 2 பேருக்கு கட்டளை கொடுத்து விட்டார். நீங்கள் அந்த தண்ணியை பார்த்துக்கினே இருங்க. ஒரு சொட்டு தண்ணி கீழே சிந்தினாலும் அவன் தலையை உடனே என்ன பண்ணுங்க? துண்டித்து விடுங்க. இப்போ பரீட்சை ஆரம்பமாயிடுச்சு, டெஸ்ட் ஆரம்பமாயிடுச்சு. இப்போ காலை வைக்கிறார், வச்சா பயங்கரமாக சுடுது. ஆனால் சுட்டாலும் இவர் என்னத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறாரு? டம்ளரை கெட்டியாக பிடித்து கொள்றார். இப்போ இந்த ஒரு பக்கம் ஜனங்க என்ன பண்ணுதுங்க? இந்த ராஜாவை, டேய் சண்டாலா, படுபாவி, கப்பம் கட்டல, உனக்கு இது வேண்டண்டா, நீ நாசமா போ, நீ செத்துப்போ, இப்படி தூசிக்குதுங்க. இன்னொரு பக்கம் அவன் நாட்டு ஜனங்கள், ராஜாவே உங்களால் முடியும், போங்க போங்க, தைரியமா இருங்க, நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க தைரியமா இருங்க. இவன் என்ன பண்ணான்? பத்திரமாக கொண்டு போய் தன்னுடைய வலி வேதனைலாம் தாங்கி கொண்டு போய் ராஜா கிட்ட சேர்த்துட்டான். இப்போ ராஜா அதை வாங்கி வச்சுட்டு எழுந்து நின்று அவனுடைய மணிமுடியை தலையிலே சுட்டி கையிலே வாளை கொடுத்தார். இப்பொழுது ஒரு உத்தரவு சொல்கிறார், உன்னை யாரெல்லாம் தூஷிச்சாங்களோ அவனெல்லாம் தலையை துண்டாக்கு, அவனெல்லாம் தலையை துண்டாக்கு. அவன் சொன்னான், ராஜாவே எவன் என்னை தூஷிச்சான், எவன் என்ன வாழ்த்தினான் பார்க்கவே இல்லை, என்னுடைய சிந்தனை முழுவதும் எங்கே இருந்தது? இந்த டம்ளரில் இருந்த தண்ணி மேலே தான் இருந்தது அப்படின்னு சொன்னானாம். அது மாதிரி இக்கரையிலிருந்து பிறந்த உடனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அக்கறைக்கு போக்குறதுக்கு. அக்கறையில் மகாராஜாவாக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நாம விளையாடப்பட்ட ஆத்மா உள்ள வச்சிருக்கிறோம். விளையாடப்பட்ட ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆமென். இங்க இழுக்கும், பாவம் அப்படியே வா வா ஜாலியா இழுக்கும், விபச்சாரம் இழுக்கும், சாராயம் இழுக்கும், பீடி சிகரெட் இழுக்கும், சரிங்களா, கள்ளத்தனம் பண்ணுறது இழுக்கும், ஊழல் பண்ணுறது இழுக்கும், எப்படி வேணாலும் சம்பாதிக்கிறது இழுக்கும், பணம் இழுக்கும், உலக லௌகிக இச்சைகள் இழுக்கும். அல்லேலூயா. உள்ள ஒரு ஆத்மாவை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் என்னுடையவன் அல்ல, கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன், என் ஆண்டவர்கிட்ட நான் கொடுக்கணும். இதுக்கு வசனம் இருக்குதுங்க, இதுக்கு வசனம் இருக்குதாங்க, இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி கணக்கு ஒப்புவிக்கப்படுவதாக. நம்மளுக்கு ஆண்டவர் என் கண்ணீரெல்லாம் கணக்கு வச்சிருக்கார். ஐயோ ஜாலி, சந்தோஷம். அல்லேலூயா. ரொம்ப ஆறுதலா இருக்குது, ரொம்ப தைரியமா இருக்குது, ரொம்ப பலனா இருக்குது. நான் அழலாம் வீணா போகல, என் அப்பா எனக்கு பலனை கொடுப்பா. ஹலோ, இன்னொரு விதத்தில் நீ நானும் இப்படி கணக்கு கொடுக்க வேண்டும். என்ன சொல்கிறது கவனிங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். 2வது காரியம், மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம்.
37வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். கவனியுங்கள் அன்பானவர்களே, இரண்டாவதாக நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஜாக்கிரதை. கவனியுங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்களா? ஒன்று சொல்லட்டுங்களா? நம்முடைய நேர் கூட நம்மை விட்டு விலகலாம். நம்மை உண்டாக்கின ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவே மாட்டான். நீ மறுதளித்தால் ஒழிய. ஓகேவா? அப்போ நம்ம கூட இருக்கிறார். மாத்திரமல்ல, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அமைதியாய் கூர்ந்து கவனித்து கேட்கிறார். மாத்திரமல்ல, அதை ரெக்கார்ட் பண்ணுகிறார். இப்போல்லாம் தெரியுங்களா, நிறைய பிள்ளைங்க மைண்டு கேடி வேலைலாம் செய்யுது. கவனிங்க, போட்டு வாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. பிரதர் சொல்லுமா, அந்த ஒரு குடும்பத்தில் என்னமோ ஒரு மாதிரி உங்களை சொல்லிட்டாங்களாமே. இப்போ ரெக்கார்ட் ஆகும். அவர் வளரி கொட்டுவார். இது ரெக்கார்ட் ஆகணும். என்ன தொபர் இந்த பாஸ்ட் உன்னை பற்றி என்னெல்லாம் பேசி வச்சுக்கிறப்ப புரியுதுங்களா? நீயே ரெக்கார்டு பண்ணும்போது அவர் ரெக்கார்டு பண்ண மாட்டாரா? நீ ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் நீ டெலீட் பண்ணிடுவ, அவர் டெலீட் பண்ண மாட்டார். ஆமாம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்க? கவனிங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம், மல்கியா 3:14. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் கவனிக்கணும், ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார். கர்த்தர் கவனித்து கேட்பாராம். புரியுதுங்களா? கவனிங்க, 2 பிள்ளைங்க பேசும்போது கர்த்தர் என்ன பண்ணாராம்? கவனமாக கூர்மையாக கேட்பாராம். ஏனோ தானெல்லாம் கேட்க மாட்டாராம். கவனமாக. நான் சொல்லலை, பைபிளை சொல்லுது. கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களே. இதெல்லாம் தெரியாமல் ஏடா கூடமாக பேசுகிறோம். தப்பாக நினைக்காதீங்க. ஐயா சனியா கர்மாந்திரம் இங்கே வா பேசுகிறாங்க இல்லையா? ரட்சிக்கப்பட்ட வாய் பாரு, தொடவு காட்ட பிஞ்சிடும். துதிக்கிற வாய், இங்கே துதிக்கிற வாய் செருப்பு எடுத்த ஓடிப்பிடுவேன். இப்படி பேசுறதுனால தப்பாக நினைக்காதீங்க. ஒரு பிரசங்கத்தை எப்பொழுதும் ஒரு கலைஞனை போல் என்ன பண்ணோம்? பிரசங்கம் கவனிங்க, ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு விஞ்ஞானியை போல் ஆராய்ச்சி பண்ணோம். அதை ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு கலைஞனை போல். அப்போ இன்றைக்கி ஜனங்க அப்படி சொரிக்கிறாங்க இல்லையா? சொரிக்குன்னு கையில் தொடவு காட்ட எடுத்துக்கிறாங்களா? அது இங்கே வந்து ஆவியில் நரம்புற கேஸாக இருக்கும். ஒரு ரபா ஷபா ரதா நாமா வெளியே போனால் தொடப்பு கட்ட பிஞ்சுடண்டியே. என்ன பார்த்தியாடியே இப்படியா சொன்ன வந்த அவ்வளோதான், உன் பல்ல வச்சிடுவேன், உன் மூக்க வடிப்பேன். இது என்ன வாயு? அது என்ன வாயு? அது வேற வாயா? நாரவாயா? நாரவாயா? அது பேசு பாருங்க. கட்டின கணவனை டேய் அடே பாருங்க. ஒரு காலத்தில் மாமான்னாங்களாம், இல்லை ஒரு காலத்தில் ஆண்டவன்னாங்களாம், அப்புறம் பிராணநாதான்னாங்களாம், அப்புறம் மாமான்னாங்களாம், அப்புறம் கவனிங்க பேரை கூப்பிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ பேர்லாம் உண்டு. டேய் இங்கே வாடா. உண்மையாக நடந்து ஒரு சம்பவம் சொல்லட்டுங்களா? செங்கல்பட்டில் சரவணா பவன் ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே ஒரு பிரதரு, அவங்க மனைவி, அவங்க கூட 2 பிள்ளைங்க சாப்பிட்டு. இப்போ இவர் பில்லு கொடுக்குற இடத்துல பில்லு கொடுத்துன்னு இருக்கிற காசு, அவங்க வெளியே போய் வெயிலில் நிற்கிறாங்க. யார்? மனைவி 2 பிள்ளைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி 2-3 பேர் குத்துக்கின்னு இருக்கிறாங்க. சீக்கிரம் இவர் வரலன்ட்டு வெளியே இருக்கிற மனைவி, டேய் கஸ்மாலா உன்னதாண்டா இன்னமா வரல? அடா பாவி, உண்மைமா? ஏங்க உங்கள் மனைவியானு யார் பில்லு வாங்குறவங்க கேட்டானா? இல்லை எங்கள் அக்கான்ட்டு நைஸாக வந்துட்டாரான் அவர். உண்மை, பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், எங்கள் கிராமத்தில் நடந்தது இது. யோசிச்சு பாருங்க. புருஷனை அவனை இவனை வாடா போடா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா.
உன் வாயின் வார்த்தைகளுக்கு கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, கொஞ்சம் கவனிங்க, புரிந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமாம், ஏசப்பாவுக்காக நான் உயிரே கொடுப்பேன். நீ உயிரை கொடுக்க வேணா, வாழ்ந்து காட்டு. இங்கே வந்தோம், ஏசப்பாவுக்காக உயிரே கொடுப்பேன், ரத்த சாட்சியாக மறிப்பேன். ஒன்றும் வேணா, குடும்பத்தில் நீ போய் நிதானமாக வாழ்ந்து காட்டு. கட்டின புருஷனுக்கு என்ன பண்ண? கீழ்ப்படி. ஓகேவா? கீழ்ப்படிகிற பொண்டாட்டி பார்த்து, ஏய் ஏந்திரி, உக்காரி, அதை பண்ணுறி, இதை பண்ணுறி, நீ மிரட்டாத. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண? நம்ம கனத்தை கொடுக்க வேண்டும். அப்போ உங்கள் வாயிலிருந்து வருகிற பொய்யான, அலட்சியமான, வீணான வார்த்தைகள் கர்த்தரால் பதிவு செய்யப்படுகிறது. ஆமென்றவங்க கையை வைத்து காட்டுங்க. கெட்ட வார்த்தைகள், பிறரை குறித்து குறை சொல்லுகிற வார்த்தைகள், கோல் சொல்கிற வார்த்தை, சரிங்களா? நம்ம அதாவது கவனிங்க, ஒருத்தர் வந்து, நாங்கள் அந்த சகோதரி உன்னொருத்த கூட ஓடிச்சாங்களா, என் பழப்பே நாருது, எனக்கு நேற்றுக்கு இன்னொரு கதனியா, புரியுதா? நம்ம பழப்பே இங்கே நாரிகள் இருக்கான், இவங்க ஊடுடா போய் உக்காந்து சேகரிப்பாங்க. ஏன்? அதனால் பாவம் தான் பெருகும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது கவனிங்க, கோல் சொல்லும் வார்த்தை, மனைவி குறித்து தவறாய் பேசுகிற வார்த்தை, உன் மனைவியுடைய தவறு வெளியவே தெரியக்கூடாது. எத்தனை பேர் கையை வைத்து ஆமான்றீங்க புருஷர்கள்? அப்போ தான் நீ சரியான புருஷன். ஆமென். உங்களுடைய மனைவிகள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடினால அவங்கள பார்த்து நிதானமாக நடத்துங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. என் மனைவி கவனிங்க, குடும்பத்தில் அவங்களுக்கு ஏகப்பட்ட வீக்னஸ் இருக்கும், அதை கொண்டு வந்து நான் வெளியே சொல்கிறேன்னா நான் சரியான ஒரு புருஷனே கிடையாது. ஆமென். அதே மாதிரி எனக்கு ஏகப்பட்ட பலவீனங்கள் இருக்கலாம், அது எனக்கு என் பொண்டாட்டிக்கு மாத்திரம் தான் தெரியும். எங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கிற விவாதங்கள், இதர காரியங்கள் 3வது மனுஷனுக்கு தெரியவே கூடாது. அது மாமனாராக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, அது நாத்தனாராக இருந்தாலும் சரி, 3வது தெரியக்கூடிய ஒரே ஒரு நபர் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கணவன் மனைவிக்கு நடுவில் யாருமே வரக்கூடாது. எத்தனை பேர் கருத்தை வைத்து ஆமாங்க சொல்கிறது கரெக்டுன்னு ஒத்துவீங்க? ஆகவே வெளியவே சொல்லக்கூடாது, என் பொண்டாட்டி அவள் சரியில்லை, அவள் வேஸ்ட்டு, ஐயோ எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி தண்டா கர்மாந்திரம், அவன் பொண்டாட்டியை பாரு. இந்த பேச்செலாம் இன்னத்துக்கு? ஐயோ எனக்கு கிடைச்சிருக்கிற வீட்டுக்காரர் தண்டா கர்மாந்திரம், அவளுக்கு கிடைச்சிருக்கிற வீட்டுக்கார பாரு. இதுக்கெல்லாம் நீ நானும் கணக்கு கொடுக்க வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் அன்று. புரிந்து கொள்ளுங்கள். ஆமாம். ஐயோ என் பொண்டாட்டிக்கு இப்படி அழகு இல்லையே, என் பொண்டாட்டிக்கு தம் துண்டு முடியா இருக்குதே, என் பொண்டாட்டிக்கு மூக்கு சரியில்லையே, இதோடு கூட தான் குடும்பம் நடத்தி ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளோதான் கொடுப்பணுன்னு சொல்லிட்டு போய்க்கினே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. அதுக்காக திட்டலாம் கூடாது. ஆமாம், ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சுவாங்க, அதுக்கு தான் நிச்சயம் பண்ணிட்டா கூட பேசக்கூடாதுன்றது. அப்பயே எல்லாத்தையும் பேசிட்டா 3 முடிச்சுட்டு போட்ட பிறகு முதல்ல உள்ள பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அடுத்து பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, சண்டை சச்சரவு தான் வரும். ஃபோனில் இப்படிலாம் சொன்னிய, இப்போ வேறு மாதிரி இருக்கிறிய, அதை நீ நம்பிட்ட. புரியுதுங்களா? ஆகவே வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியாரை குறித்து இன்னைக்கு எங்க பிரச்சனை, மாமியார் மருமகளுக்கு இருக்கிற பிரச்சனை தாங்க தீர்வே இல்லை. உலகத்தில் இந்த கேஸை யாராலையுமே டீல் பண்ண முடியல. எந்த கேஸை? மாமியார் மருமகள் கேஸை. அப்போ மாமியாரை குறித்து கவனிங்க. வீட்டுக்கார் வந்தவொடனே மனைவி என்ன பண்ணோம்? போட்டு கொடுக்கும். உங்கள் அம்மா தெரியுமா, உன் எதிர்க்க மாற்ற தான் அப்படியே நடிக்கிறாங்க. நீ வந்தால் போதும் உடனே நடிக்கிறாங்க, நீ போயிட்டா போதும் அப்படியே ஆக்டிவ் ஆகிடுறாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? கவனிங்க, எல்லாத்தையும் கவனமாக பேசுவோம். மாமியாரை கூட தன்னுடைய தாயை போல் நேசிப்போம். எத்தனை பேருக்கு இதுக்கு ஆமையெல்லாம் சத்தம் அதிகம் வராது. ஓகேவா? அப்போ மருமகளை குறித்து, மூதேவியா ஏதோ பலவீனமாக படுக்கும், உடம்பு சரியில்லாமல் வா தூங்குறா பாரு, உன் பொண்ணு அந்த நல்லா தூங்குதா? அது அப்போ கண்டுக்கலையே நீ? ஊரா மட்டும் பொண்ணு அந்த தூங்குறா பார், தூங்குறா பார், தூங்குறா பார், மூதேவி மூதேவி. அங்கே பேசலனா கூட சொந்த பொண்ணை மூதேவியா, முண்டா எவ்வளோ நேரம் தூங்குவேன், உடனே அந்த பொண்ணு துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கும். யாரை திட்டுறாங்க? மாமியார். இதெல்லாம் கடவுள் பார்த்துன்னு இருக்கிறார். உன் பொண்ணுன்னா உனக்கு வசதி, ஊரா மட்டும் பொண்ணுன்னா இலக்காரம் மட்டம். உன் பொண்ணு தூங்கலாம், ஐயோ அது பாவம் ராத்திரி ஃபுல்லாக ஓட்டி செஞ்சுட்டு வந்துச்சு, அப்போ என் பொண்ணு 10 மணி வரைக்கும் தூங்கட்டும். அப்போ ஊரா மட்டும் பொண்ணு ஒரு 6 மணி வரைக்கும் தூங்கிட்டா வைக்கிற பேர் என்னது?
மூதேவி, இந்த ஓடுகாலி வந்து தான் என் வீடு துவச்சிங்கன்னே போச்சு. கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பேன். நீ கர்த்தருக்கு நிச்சயமாக கணக்கு கொடுக்கணும். அன்பானவளை, ஏன் தெரியுமா கையின் கிரியைகள் அடிக்கப்படுது? வாசிங்களேன், பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிரசங்கி புஸ்தகம் 5, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக, இந்த மாதிரி பேசி பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே, உன் வாய்க்கு இடம் கொடாது, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாத தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு, அட்டென்ஷன் ப்ளீஸ், தேவன் உன் மேல கோபம் கொண்டு அல்ல, கவனிக்கணும், உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு. என்னதுங்க? குறிச்சிங்க, மாமியாருங்க குறிச்சிங்க, மருமகள் குறிச்சிங்க, கணவர்கள் குறிச்சிங்க. உங்கள் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு. புரியுதுங்களா? ஆமென். உங்க மேல இல்ல, உங்க வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு கைகளின் கிரியையை அழிப்பானேன். எப்பா தொடச்சா கடம்பா, உன் கையின் கிரியை அடிப்படுது. வரத்து வருமானம் இவ்வளோண்டு, ஆனால் கடன் வாங்க வைக்குது. ஏன்? பேசுகிற பேச்சு சரியில்லை. பேசுகிற பேச்சு சரியில்லை. உன் பொண்ணுன்னா மகாராணி, ஊரா முட்டு பொண்ணுன்னா மூதேவி. நீயே பட்ட பேர் வைக்கிற. ஆமென். ஏப்பா தம்பி இங்கே வா, இந்தாம்மா எனக்கு ஜோமன் என்ன நிறைய போராட்டம். இவங்க பேசுறது எல்லாம் தப்பா. எனக்கு எவனா சூரிய வச்சிட்டானோ என்னன்னு தெரியலப்பா. நம்ம வாயை பத்திரமா பாதுகாத்தாலே போதும். கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ கையின் கிரியைகளை அடிப்படுறதுனால நமக்கு மைண்டு என்ன போகுது? எவனா சூனியம் வச்சிருப்பானோ, கடை சரியா போல, வர வருமானம் வீணா போகுது. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுதுங்க? அப்போது கணவன் மனைவி மாமியார் மாமனார் நாத்தனார் அந்த நார் இந்த நார் சேர்ந்து தான் ஒரு குடும்பம். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக வாயை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் பைபிள் சொல்கிறது, கவனிங்க, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகவே உங்கள் வாய்க்கு காவல் வைங்க. இந்த வாயை யார் தெரியுமா கட்டுப்படுத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் உங்களுக்குள் இருந்து, கவனிங்க, நீதியை குறித்தும் வரப்போகிற நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாராக. நீதிமொழிகள் 18:21 கூட குறிச்சிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை. ஆகவே நாவில் தான் ஆண்டவர் ஜீவனும் மரணமும் வச்சிருக்கிறாராம். எதை நீ விரும்புறியோ அது உன் வாயில் வரணும். ஓகேவா? ஆகவே இந்த நாவை ஆண்டவருக்கு பயன்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், அதை சொல்லி நான் கொஞ்சம் உங்களை அடுத்த பகுதிக்கு நடத்தி சொல்கிறேன். ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், என்ன ஹோட்டல் வச்சுக்கலாமா? செங்கல்பட்டில் எதுவும் பெரிய ஹோட்டல் சொல்லுமா? சரி, ஓகே, ரங்கா ரெசிடென்சி போகிறோம், உட்காடுறோம். ஒருத்தர் பவியமாக வருவாரா? சார் என்ன வேணும்? என்ன இருக்குது? இட்லி இருக்குது, தோசை இருக்குது, வடை இருக்குது, சப்பாத்தி இருக்குது, அப்புறம் அது இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. 4 பேர் உட்காந்துருக்கு. போய் ஒரு கப் காப்பி கொண்டா. சாணியாக முடிச்சுதுங்க. சொல்லுவாரா? சொன்னால் உட்காந்து இருக்கிற சீட்டை கீசிடுவார். கவனிங்க, ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனவொடனே நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு அதை கொண்டு வந்து கொடுப்பதற்காக ஹோட்டல் முதலாளி, கவனிங்க, வேலைக்காரனை நியமித்திருக்கிறது போல. சங்கீதம் 103:20. சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை சோஸ்தரியுங்கள். கவனிங்க, நம்ம வாயிலிருந்து வருகிற நல்ல வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வதற்கு கர்த்தர் தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறார். விசுவாசித்தா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்போ ஒரு ஹோட்டல் முதலாளி, கவனிங்க, வர்ற கஸ்டமர்கள் எதை கேட்குறாங்களோ அதை கொடுப்பதற்காக, கவனிங்க, ஒரு சர்வெண்ட்டை நியமித்து இருக்கிறது போல அந்த சராசரங்களை படைத்த இந்த உலகத்தின் எஜமானன், அதாவது இந்த வானத்தின் பூமியும் படைத்த முதலாளி ஆகிய கர்த்தர் நமக்காக தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் உன்னுடைய வார்த்தைகளின் கிரியைகளை கேட்டு உன் கையின் கிரியைகளை அடிப்பானேன். ஏன்னா தேவ தூதர்கள் கேட்டுக்கினே இருக்கிறாங்க. அப்போது தேவ தூதர்களுக்கு அசுத்த தூதர்களுக்கு இடையில போராட்டம் நடக்கும். என் வார்த்தையை தான் அவங்க பேசுகிறாங்க, சனின்றாங்க, நாங்கள் தான் வரணும். கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, நாங்கள் தான் வரணும். ஓகேவா? எனக்கு ஒன்றுமே நடக்கலை, கர்த்தர் என்னை கைவிட்டான்னு சொல்கிறாங்க, நாங்கள் தான் வரணும். ஆக விசுவாசமான வார்த்தையில் பேசலாம் இல்லையா? நம்பிக்கையான வார்த்தையை பேசலாம் இல்லையா? என் மீட்பு உயிரோடு கூட இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை கொன்று போட்டாலும் சரி இந்த விக்கிரகத்தை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். சொன்னாங்களா இல்லையா? ஜெயத்தை பெற்றாங்களா இல்லையா? ஆகவே கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
வாலாக்காமல் சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. ஆகவே ஸ்தோத்திரம். நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரட்டும். மூன்றாவதாக, ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்கத்தை குறித்தும் கர்த்தர் கணக்கு கேட்பார். ரோமர் புஸ்தகம், இதோடு கூட முடிக்கிறேன், 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து அண்டர்லைன் பண்ணுங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அன்பானவர்களே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை 4 சுவருக்குள்ளே மாத்திரம் காணப்படும். மற்றவர்களுக்கு முன்பே நாம் நடித்து விடலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நடித்து விட முடியாது. ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு நாளிலே நாம் வாழுகிற நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். அந்தரங்கத்திலே என் மனசுக்குள்ள, யாருக்கும் என் மனசு தெரியாது இல்லையா? என் மனசுக்குள்ள நான் நினைக்கிற நினைவுகள் யாருக்கும் தெரியாது என்று நான் நினைப்பேன். கர்த்தர் அதை அறிவார். நம்மளாம் ரொம்ப சூப்பர் தெரியுங்களா? அதான் சொன்னேன், சினிமாவில் நடிக்கிற கதாநாயகர்களை விட தரையில் நடிக்கிற நாம சூப்பர். நம்மளை விட கவனிங்க, சிவாஜி, கமல், ரஜினி, விஜய். ரஜினி அப்புறம் யாருமா? சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், அப்புறம் யார் சொல்ல மாட்டீங்களே? விஜய், அஜித். இவங்களோட நாம் சூப்பர். அவங்க திரையில் நடிக்கிறாங்க, நாம் தரையில் நடிக்கிறோம். ஓகேவா? தரையில் நடிக்கிறோம். நடிப்புக்கு பேர் போனவர் சிவாஜியான். அவர் கேட்டார் நாம் நடிக்கிற நடிப்பு. எப்படிப்பா இப்படி சொல்கிற? இப்போ வீட்டில் உக்காந்துட்டுன்னு வச்சிங்களேன், ஆட்டுக்கறி எலும்புலாம் எடுத்து வந்து போட்டால் கடிப்பம் பாருங்க எடுத்து மாணவரியா. இதே டீசெண்டாக ஒரு இடத்துல போயிட்டோம், உக்காந்துட்டோம். ஒரு ஒரு கல்யாணம் வச்சுங்க, எல்லாம் நம்ம பழக்கமானவங்களாம் உக்காந்துக்கிறாங்க. எலும்பு போட மனசு அடிச்சிக்கும். அதை எடுத்துனுமோ நம்ம கடிச்சதே இல்லை. அதை பார்த்துட்டு ஐயோ இது எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிறோம். அப்பா எவ்வளோ டீசெண்டாக சாப்பிட்றான்பா. நம்முடைய அந்தரங்க நமக்கு தானே தெரியும். ஆமாம். ஆகவே 4 செவத்துக்குள்ளே நான் எப்படிப்பட்டவன்னு கர்த்தருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். பைபிளில் கவனிங்க, படிக்கிறோம் 4 எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இருக்குதா? எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு பெண்ணை பார்க்குறேன், என்ன ஒரு 3 நிமிஷம் முடிச்சிடறேன், நிமிந்து உட்காருங்க. ஒரு பொண்ணை பார்க்குறேன், அந்த ரங்கத்தில் என் மனசுக்குள்ளே நான் எப்படி சிந்திக்கிறேன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமாம். யாருக்கும் இது தெரியாதுன்னு நான் நினச்சின்னு இருப்பேன், ஆனால் கர்த்தர் அதை ரெக்கார்டு பண்ணுறாரு. அவர் கையில் ஒரு கேமரா இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கேமரா இருக்குது, எல்லாத்தையும் அது பதிவு செய்யும். ஆமென். அப்போது என் அந்தரங்க யாருக்குமே தெரியாது என்று நான் நினைக்கலாம், ஆனால் அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை நியாய தீர்ப்பு நாளில் விசாரிப்பார். கவனிங்க, வேதத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஆகான் ஆயி பட்டணத்தில் திருடி கொண்டு வந்து பாளையத்தில் வைத்தது யாருக்கும் தெரியாது என்று அவன் நினைத்தான். கர்த்தர் அதை பார்த்தார். தாவீது பத்சேபாளோடு கூட விபச்சாரம் செய்தது யாருக்கும் தெரியாது என்று தாவீது நினைத்தான். கர்த்தர் அதை பார்த்தார். கவனிங்க, நாத்தான் மேலே அனுப்பி சுட்டி காண்பித்தார். தாவீது திட்டம் போட்டு உரியாவை கொலை செய்தான் என்று யாருக்கு தெரியாத அவன் நினைச்சான், ஆனால் கர்த்தருக்கு தெரிஞ்சிச்சு. தப்பிக்கவே முடியாது. ஆண்டவர்கிட்ட மாத்திரம் விளையாடாதீங்க. ஆமென். சவுல் ராஜா அமலேக்கியரின் ஆடு மாடுகளை அடிக்காமல் ஒளித்து வைத்ததை யாரும் பார்க்கவில்லை என்று அவன் நினைத்தான். கர்த்தர் பார்த்தார். அனனியா சப்பிரால் பணத்தின் ஒரு பகுதியை வஞ்சித்து ஒளித்து வைத்து பேதுருவிடத்தில் வந்து பொய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்தினார். ஆகவே கர்த்தருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி யாரும் இல்லை. சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். பரிசுத்தவான் சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், உம்முடைய ஆவிக்கு மறைவாக
நான் எங்கே போவேன். ஆகவேதான் பைபிளில் பரிசுத்தவான் சொல்லும்போது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் அந்தரங்கத்தை கர்த்தர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். 4 சவுத்துக்குள்ளே நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? இப்போ நான் யாரு கூட ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என் பொண்டாட்டியை ஏமாத்திட்டு யாரு கூட விபச்சாரம் பண்ண கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்க. இங்கே வந்து நடிக்கலாம் நான் பிரசங்க மாதிரி. அங்கே போன அக்கிரமை செய்கிறேன் என்னை விட்டு அக்கன்று போன்னு சொல்லுவார். ஆமாம், புரியுதுங்களா? எல்லாரையும் ஏமாத்திட்டாலும் கர்த்தரை ஏமாற்ற முடியும். என் பொண்டாட்டியை நான் ஏமாற்றிடலாம், அல்லது என் மனைவி என்னை ஏமாற்றிடலாம். ஆனால் நாங்கள் 2 பேரும் கர்த்தருக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும் அந்தரங்கத்தை குறித்து. கடைசியாக ஒரு வசனத்தை படித்து நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ண போகிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும். கவனிங்க, திருட்டுத்தனமா நடவாமலும் சொல்றேன். தந்திரமானா மற்றவங்களை ஏமாத்தாதபடிக்கு பவுல் அழகாக அங்கே எழுதி வச்சிருக்கிறார். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும், தேவ வசனத்தை புரட்டாமலும், தேவ வசனத்தை கலப்படம் பண்ணி புரட்டாமலும், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே, பைபிள் சொல்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அந்தரங்கத்தை குறித்தும் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆகவே நாம் வாழுகின்ற வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது. ஆகவே ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய கண்ணிற்கு அவர் கணக்கு வைத்திருக்கிறார், நல்லது தான். ஆனால் நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது. ஆகவே அந்த உணர்வோடு கூட ஓடுகிற ஓட்டத்திலே சீராய் ஓடுவோம். பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எழுந்து நிற்போமா? நம்ம கர்த்தர் கணக்கு கேட்குறாரு அப்படின்ற தலைப்பில் தியானித்தோம். நம்முடைய கண்ணீரை அவர் விசாரித்து கணக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் உங்ககிட்ட என்கிட்ட கர்த்தர் கணக்கு கேட்க போகிறார். ஆகவே ஒப்பு கொடுப்போமா? இதுவரைக்கும் அன்பான தேவ ஜனமே, நீ எப்படி போனாயோ எப்படி வாழ்ந்தாயோ எனக்கு தெரியாது. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கும். உன் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போய்விடாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. என்னிடத்தில் எதிர்பார்க்கும் உத்தமம் என்னிடத்தில் இல்லை. நீதி உள்ள நியாயாதிபதி, நீரின் பாவங்களை மன்னி. ஒப்பு கொடுப்போமா? நீதி உள்ள நியாயாதிபதி, என் பாவங்களை மன்னியும். என்னிடத்தில் எதிர்பார்க்கும் என் உத்தமம், எங்களை மன்னிங்கப்பா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு தன்னை புதுப்பித்துக் கொள்கிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். நியாயாதிபதி, நீரின் பாவங்களை மன்னியும். உலகத்தின் நடுவினில் நான் பட்டமரம் போலானேன். எல்லா மக்கள் மத்தியில் பைத்தியம் போலானேன். உலகத்தின் நடுவில் நான். ஏசப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். காக்கின்ற இறைவா கண் பாரும் ஆறுதல், காண்கின்ற தேவா கண் பாரும். என்னிடத்தில் எதிர்பார்க்கும்
உத்தமம் என்னிடத்தில் இல்லை இல்லை, நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதியே. உலகத்தின் வெளிச்சம் நீ, என் மீது பிரகாசியோ. உத்தமாரே உம் வழியில் நான் நடக்க அருள் புரியோ. உலகத்தின் வெளிச்சம் நீ, என் மீது பிரகாசியோ. உத்தமாரே உன் வழியில் நடக்க அருள் புரியோ. கிருபையின் தேவா இறங்கி வரும், என் ஏக்கமெல்லாம் நீக்கி ஆசீர்வதியோ. கிருபையின் தேவா தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், எங்களை காப்பாற்றும் அப்பா, தவறு பண்ணாதபடிக்கு எங்களை சுத்திகரியும். மான்கள் நீரோடை வாஞ்சத்து காதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் மயே வாஞ்சத்து காதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சத்து. அப்பா, என்னை இன்னும் சுத்திகரியும், உமக்காக வாழ உதவி செய்யும். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் எர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளில் இருந்தோம் மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளில் இருந்தோம் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டயம் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமம் நீர், அடைக்கலம் நீர், கோட்டயம் நீர், என்றும் காப்பீர்.